ரெடி ஸ்டார்ட்டா? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது வீடியோட வந்திருக்கோம். இது வந்து ஒரு தனி சீரீஸு. இது வந்து நம்ம பிசி பில்டு சீரீஸு. நம்ம பிசி வந்து ஒரு பில்ட் பண்ணலாம், ஒரு பட்ஜெட்ல ஒரு 60K பில்ட் பண்ணலான்னு போட்டதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் இது. இது வந்து நம்ம கூலர் மாஸ்டரோட பார்ட்ஸ் தான். கூலர் மாஸ்டரோட MWEங்கிறதுல 80+ பிரான்ஸ்ல 750 வாட்ஸ் V3. நீங்க எல்லாருமே ஒரு டவுட் கேட்கலாம், ஏன் நீங்க 750 போனீங்க, 650 550 450 இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம செலக்ட் பண்ண கிராஃபிக்ஸ் கார்டு தான். நம்ம செலக்ட் பண்ணது வந்து 12GB கிராஃபிக்ஸ் கார்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு இந்த சீரீஸ்ல வரிசை ஒன்னொன்னா வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். செகண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வரும்னு நினைக்கிறேன். மதர் போர்டு அண்ட் ப்ராசஸரோட நான் வந்து ஒரு இடத்துல கேட்டிருக்கேன். அது வந்து எப்படின்னா புதுசு கிடையாது, யூஸ்டு தான், லைட்லி யூஸ்டு. இன்னொருத்தங்கிட்ட கேட்டிருக்கேன். அது வரும்போது உங்களுக்கு கேபினெட்டோட வந்துடும். அதனால நம்ம அதுக்கு யூஸ் பண்ற மாதிரி இதுவும் கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம அல்ட்ரேட்டா போட வேண்டியதா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை பத்தி பார்ப்போம். இது வந்து நம்ம கூலர் மாஸ்டரோட MWEயோட பிரான்ஸ் 750 வெர்ஷன் 3. இது வந்து 80+ பிரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சர்டிபிகேஷன் மாதிரி. 80+ பிரான்ஸ், 80+ கோல்டு, பிளாட்டினம் அந்த மாதிரி போகும். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் வைஸ் மாறிட்டே போகும். இது வந்து அமேசான்ல வந்து 7000 கிடைக்குது. நம்ம நியர்பை ஷாப்ஸ் வந்துட்டு 6600 இதை வாங்கியிருக்கோம். இதோட பிரைசிங் அதுதான். அப்புறம் முன்னாடி டப்பால எப்பவும் போல அந்த கூலர் மாஸ்டர் ATX 3.1 இந்த மாதிரி தான் 230 வோல்ட் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து டப்பால இங்கிட்டும் அதே தான், இந்த பக்கமும் அதே தான் போட்டிருக்காங்க. பட் இதுல வந்து அந்த 80+ சான்ஸோட சர்டிபிகேஷனும் 5 years வாரண்டி, DC to DC, அதாவது டைரக்ட் கரண்ட் டு டைரக்ட் கரண்ட் தான் அது கொடுக்கும். இது வந்து ஃபுல்லி மாடுலர் கிடையாது. ஃபுல்லி மாடுலர் உங்களுக்கு தனித்தனியாக கனெக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து டைரக்டா கேபிளோட தான் கனெக்ட் ஆகி உள்ளதான் கனெக்ட் ஆயிருக்கும், நம்மளுக்கு தனியாக கனெக்ட் ஆயிருக்காது. அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்னென்ன வோல்டேஜ், எது என்னென்ன கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே இதுல போட்டிருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா, பின்னாடி இதுக்கான லோடு எவ்வளோ, 150% லோடு. அந்த லோடுக்கு எப்படி கெப்பாசிட்டி இருக்கும், பிரைடட் கேபிள், ஃபுல்லி திக் பிரைடட் கேபிளா தான் இருக்கும். அப்புறம் ஃபேனு, அதோட லோடு எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கான கிராஃப் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட கேபிள் டைப்பு, உள்ள ஃபேனு எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அமேசான்ல 7000. நீங்க வந்து அமேசான்லயும் இதுலயும் கம்பேர் பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம நியர்பை ஸ்டோர்லயோ 2 கடையில கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு கடையில அதே 7000 தான் பண்ணி தரேன்னாங்க, இன்னொரு கடையில தான் 6600 பண்ணி தரேன்னு. நம்மளுக்கு 400 லாபம். அதுவும் நான் நேற்று கேட்டிருக்கேன், இன்னைக்கு கிடைச்சிட்டு. இதே அமேசான் அப்படி கிடையாது. 1 day டெலிவரி இருந்தா ஓகே, இல்லைன்னா நம்மளுக்கு 1 week ஆகும், வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க பக்கத்துலயும் செர்ச் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு அமேசான்ல தான் கம்மியா கிடைக்குது அப்படின்னா நீங்க அதுலயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அமேசான் தான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணோன்னே எப்பவும் போல ஒரு பவர் சப்ளை, அவுட்புட் கேபிள், ரெக்கமெண்டட் இன்ஸ்டாலேஷன் கைடு, அது ஒரு இன்ஸ்டாலேஷன் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டுன்னா எப்படி சொருகணும், எந்தெந்த கேபிள் சொருகணும், எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்மளோட யூசர் மேனுவல், எப்பவும் போல நம்ம கொடுக்குற யூசர் மேனுவல், என்னென்ன பின்ஸ்ல என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தனியாக இதுதான். இது வந்து அதோட பவர் கார்டு, பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவுமே வாங்குவோம்ல அந்த யூசேஜ் பின் மாதிரி தான். அடுத்துதான் நம்மளோட SMPS, அப்புறம் இந்த சிலிக்கான் இது, அப்புறம் ஸ்க்ரூஸ், 4 ஸ்க்ரூ. நம்ம CPU பின்னாடி போற 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம SMPS பார்ப்போம். இதுதான் நம்மளோட SMPS. முன்னாடி பார்த்தா தெரியும், இதுதான் நம்மளோட 750 வாட்ஸ். நான் ஏன் 750 வாட்ஸ் போனேன் அப்படின்னா, ஒன்று ப்ரைசிங் வந்து 6600 வந்தாலும் 550 உங்களுக்கு ஆவரேஜா இப்போ நான் யூஸ் பண்றதுக்கு 650 ஓகே. ஆனால் சப்போஸ் இப்போ வந்து நான் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i5 8th ஜென்ரேஷன் கேட்டிருக்கேன், என் லேப்போட ப்ராசஸர் மாதிரி தான். ஆனால் இதுல வரும் அதே இது. நான் i5ல இருந்து i7க்கோ இல்லை i9க்கோ அப்கிரேட் பண்ணேன்னா இதை வந்து நான் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு 5000 வாங்கிட்டு திரும்ப நான் அப்போ வாங்கும்போது ஒரு 7000 வாங்கிட்டு இருக்கணும். ஏன்னா பழசெல்லாம் நீ இப்போ 5000 வாங்கினீங்கன்னா திரும்ப போறது உங்களுக்கு வந்து 3000 சம்திங் தான் போகும். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்டே வாங்கும் போதே ஃபியூச்சருக்கும் சேர்த்து யூசேஜா வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் AMDக்கு மாற மாட்டேன், இன்டெல் தான் போகிறதுனால i9. இந்த இப்போ நான் கேட்டிருக்க மதர் போர்டில் வந்து i9 9th ஜென்ரேஷன் வரைக்கும் வரும். எல்லாத்தையும் இந்த வீடியோல பேசிட்டா எப்படி, அடுத்த வீடியோக்கு நம்ம கண்டென்ட் பார்ப்போம். இதுல இந்த கேபிள்ஸ், இது ஏன் செமி மாடுலர்னு சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இதுல இன்டீரியர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அதான் செமி மாடுலர். ஃபுல்லி மாடுலர்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியா பின் இருக்கும். நீங்க இங்க கனெக்ட் பண்ணி அங்க கனெக்ட் பண்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க நிறைய பிசி பில்டர்ல பாத்துருப்பீங்க. அது வந்து ஃபுல்லி மாடுலர். நம்ம வந்து செமி மாடுலர் தான் வாங்கியிருக்கோம். ஃபுல்லி மாடுலர்னா இதுல இருந்து ஒரு 1500 கிட்ட எக்ஸ்ட்ராவா வருது. இது எல்லாத்துக்குமே இந்த தனித்தனி கேபிள்ஸ், இந்த PCIe,
அப்புறம் பவர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கேபிள்ஸ் இருக்கு. இது வந்து சிபியூக்குள்ளது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி கேபிள்ஸ் இருக்கு. இதை ஃபிட்டிங் வீடியோ வந்து நம்ம லேப்டாப் பில்ட் பண்ணும்போது ஃபிட்டிங் வீடியோ பார்ப்போம். திரும்ப எப்படியும் பாக்ஸ்குள்ள வச்சிருவேன். இது வந்து இதோட தனிப்பட்ட எஸ்எம்பிஎஸோட தனிப்பட்ட அன்பாக்சிங் இது. ஏன்னா அந்த பிசி பில்ட் சீரீஸ்ல ஒவ்வொரு பார்ட்ஸையும் நான் தனித்தனியாக காட்டுவேன். உங்களுக்கு வந்து ப்ராசஸர், ரேம் தனியாக வந்துடும். ப்ராசஸர் அப்புறம் மதர் போர்டு, இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரே வீடியோவாக தான் வரும். இன்றைய வீடியோ இதோடு முடிந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், சி யூ.